Hello Kutties, today in this video we shall see about drinking water and different sources of drinking water given in the lesson water. Hello Kutties, நாம இந்த வீடியோவில் குடிநீரை பற்றியும் அதற்குரிய பல்வேறு ஆதாரங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். போர்ட்டபிள் வாட்டர், அதாவது குடிநீர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோன் ஆஸ் போர்ட்டபிள் வாட்டர், அதாவது குடிப்பதற்கு ஏற்ற நீர் தான் ட்ரிங்கிங் வாட்டர் அல்லது போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போர்ட்டபிள் வாட்டர் இஸ் வாட்டர் that is good to drink and useful for food preparation. அதாவது போர்ட்டபிள் வாட்டருங்கிறது குடிப்பதற்கு சிறந்தது, அதே மாதிரி உணவு தயாரிக்கவும் நமக்கு பயன்படக்கூடியது. அதுதான் போர்ட்டபிள் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ், அதாவது நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் நச்சுத்தன்மையுள்ள வேதிப்பொருள்கள் இல்லாமல் இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட், அதாவது களங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கணும். ஓடர்லெஸ் அண்ட் கலர்லெஸ், சில தண்ணிகள்லாம் அப்படியே கெட்ட வாடை அடிக்கும், இல்லாட்டினா நறுமணம் வீசுகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட தண்ணீரைலாம் நாம் குடிக்கக்கூடாது. கலர்லெஸ், அதே மாதிரி தண்ணீர் எப்படி இருக்கணும்னா பழுப்பு கலர்லையோ அல்லது மற்ற எந்த கலர்லையும் இல்லாமல் கலர்லெஸ்ஸாக இருக்கணும், நிறமற்றதாக இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா விச் காஸ் டிசீசஸ், அப்புறமா நோய்க்கு காரணமான பாக்டீரியா இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் பாக்டீரியா இருந்ததுன்னா நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், அதனால் உடல்நல குறைவும் நமக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? போர்ட்டபிள் வாட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஓடர்லெஸ் அண்ட் கலர்லெஸ், மனம் இல்லாமல் நிறமில்லாமல் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா விச் காஸ் டிசீசஸ், பாக்டீரியா இல்லாமல் இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபரண்ட் சோர்சஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். குடிநீருக்கு எதெல்லாம் ஆதாரமாக இருக்குது, அதாவது குடிநீர் எங்கிருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்டர் இஸ் அவைலபிள் இன் மெனி நேச்சுரல் சோர்சஸ் பட் நாட் ஆல் த வாட்டர் சோர்சஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். நமக்கு தண்ணீர் இயற்கையாகவே நிறைய சோர்சஸ் மூலமாக கிடைக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் அனைத்துமே குடிப்பதற்கு உகந்ததாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வாட்டர் ஷுட் பி பாயில்ட் டு கில் த germs இன் இட் அண்ட் ஒன்லி தென் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். அதாவது இந்த தண்ணீரை நாம் கொதிக்க வச்சு அதில் உள்ள கிருமிகளை நீக்குவதால், அதாவது அழிப்பதால் மட்டுமே அந்த தண்ணியை நம்மளால் குடிக்க முடியும், இல்லையா குட்டீஸ்? A few sources of water are rain, well, river, lake and stream. நீர் எதன் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா மழை, கிணறு, ஆறு, ஏரி, அடுத்து ஓடை, இப்படி இயற்கை மூலங்கள் மூலமாக நமக்கு நீர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. Let us write, rearrange the jumbled letters to find out the different sources of water. எழுத்துக்களை மாறி மாறி கொடுத்துருக்காங்க, அதை நாம் முறைப்படுத்தி அதில் கொடுத்துருக்கிற நீர் ஆதாரங்களை கண்டுபிடிச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரெயின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
லேக், லேக்னா ஏரி. அடுத்து பாண்ட், பாண்ட்னா குளம். ஸ்ட்ரீம், ஓடை, ஸ்ட்ரீம்னா ஓடை. வெல், கிணறு. சீ, கடல். ஓஷன், பெருங்கடல். இது அனைத்துமே நீரினுடைய ஆதாரங்கள் இல்லையா குட்டீஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, let us discuss. Observe the pictures, put a tick for the water which is good for drinking. Discuss about these with your friends. First picture பாருங்க, ஒரு அடிக்குழாய் கொடுத்துருக்காங்க. அதில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை நாம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிக்க கூடாது. அசுத்தமான நீர் சுற்றிலும் இருக்கும். அதனால் இதை குடிப்பது நமக்கு உகந்தது அல்ல. நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க, தண்ணீரை குடிப்பதற்கு நல்லா பாயில் பண்ணுறாங்க இல்லையா? அதை நாம் குடிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணீரில் உள்ள கிருமிகள் அனைத்தும் அழிஞ்சிடும். அதனால் அதை குடிக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க, தண்ணீர் எப்படி வருது? கலங்களாக வருது. நாம் அந்த தண்ணீரை குடிக்கக்கூடாது. அடுத்த பிக்சரை பாருங்க, ஒரு ஜாரில் இருந்து தண்ணீரை ஊற்றுறாங்க. அந்த தண்ணியை நாம் குடிக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க, ஒரு பம்ப் செட்டில் இருந்து தண்ணீர் வெளியேறுது. இந்த தண்ணீரையும் நாம் குடிக்க முடியாது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க, ஒரு ஆற்றங்கரை மாதிரி இருக்கு. அந்த தண்ணீரை குடிக்கலாமா? சுற்றிலும் என்ன கிடக்குது? குப்பைகள் நிறைய கிடக்குது. இப்படிப்பட்ட தண்ணீரை நாம் குடித்தா நமக்கு வயிற்றுப்போக்கு தான் ஏற்படும். அதனால் இந்த தண்ணீரை குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கிணறு. கிணற்றிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கலாமா? குடிக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சு கிருமிகள் அழிஞ்சதுக்கு பின்னாடி குடிக்கலாம். லாஸ்ட் பிக்சரை பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குடிப்பதற்கு உகந்தது கிடையாது. அதனால் ட்ரிங்கிங் வாட்டருக்கு மட்டும் டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை டு ஆன்சர். I freeze when I am cold and I fall softly as snow. I melt in the sun and down the mountain I flow. Who am I? அதாவது ஒரு புதிர் கொடுத்துருக்காங்க. I freeze அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உறைவேன். When I am cold, எப்பொழுது உறைவேன்? நான் குளிர்ச்சியாக இருக்கும்போது உறைவேன். And I fall softly as snow, பனி போல் மென்மையாக விழுவேன். I melt in the sun and down the mountain I flow, சூரிய வெப்பத்தால் உருகி மழையில இருந்து வழிந்து ஓடி வருவேன். Who am I? நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன குட்டீஸ் வரும்? வாட்டர். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. Let us assemble a simple pump. Materials needed. அந்த சிம்பிள் பம்ப் அதை செய்வதற்கு என்னென்ன பொருள்கள் தேவைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனி ஹாலோ டியூப், பிவிசி, மெட்டல் ஆர் ஈவன் எ லாங் பப்பாயா ஸ்டெம், அதாவது உள்ளீடற்ற குழாய், ஓட்டையாக இருக்கணும் குழாய். அது மெட்டலாக இருக்கலாம், பிவிசி பைப்பாக இருக்கலாம்,
அல்லது பப்பாயா ஸ்டெம் இருக்கும் இல்லையா, பப்பாயா செடியோட இலைக்காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஏதாவது எடுத்துக்கிடலாம். செய்முறை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. Hold the tube with your left hand and move it up and down into a bucket of water. ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த உள்ளீடற்ற குழாயை நம்ம இடது கையினால் பிடிச்சிக்கிட்டு வாளியில் உள்ள தண்ணீரில் மேலும் கீழுமாக நகர்த்தணும். Keep the palm of your right hand on the top of the tube and open and close it with each up and down reciprocation. அதாவது உங்களோட வலது உள்ளங்கையால் குழாயினுடைய மேற்பகுதியை மூடிக்கிட்டு குழாயோட மேற்பகுதியை மூடியும் திறந்தும் நீரில் உள்ள குழாயை மேலும் கீழும் அசைக்கணும். Soon water will start squirting out. உடனே தண்ணீர் என்ன பண்ணும், வேகமாக வெளியே வரும். Here the up and down motion of the left hand does the pumping while the right palm acts like a valve. இடது கையால் மேலும் கீழும் அசைக்கிறது நீர் இறைக்கிற செயலை குறிக்குது. வலது உள்ளங்கை என்ன பண்ணுது அப்படின்னா வால்வாக செயல்படுகிறது, அதாவது அடைப்பானாக செயல்படுகிறது. அதை வலது உள்ளங்கையால் மூடியும் திறக்கும் போதும் தண்ணீர் வெளியேறுது இல்லையா, அதனால் அது அடைப்பானாக செயல்படுகிறது. நெக்ஸ்ட் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேட்டர் கொடுத்துருக்காங்க. மோர் டு நோ. ஈச் பர்சன் ஆன் த எர்த் requires at least 20 to 50 liters of clean and safe water per day for drinking and other activities. அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தண்ணீர் குடிக்கவும் மற்ற செயல்களை செய்வதற்கும் 20 முதல் 50 லிட்டர் தூய பாதுகாப்பான நீர் தேவைப்படுதாம். அதாவது நாம் தண்ணீர் குடிப்பதற்கும் துணி துவைக்க, குளிக்க, கழிப்பறைக்கு செல்ல, இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரு நபருக்கு 20 லிட்டர் முதல் 50 லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படுதாம். ஓகே குட்டீஸ், let's meet in the next video.